அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்தோனேஷியாவில் அங்கேயும் ஒரு முருகர் கோவில் இருக்குது. ஸோ இந்த முருகர் கோவில் ஜகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு பகுதியோடைய பிளேஸோட பேர் தான் இது. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டாலஸ்ட் முருகன் அப்படின்னு யார் தெரியுமா? மலேசியா முருகன். இதுவுமே கிட்டத்தட்ட அந்த கோல்டன் ஸ்டாச்சு மாதிரியே இருக்கக்கூடிய இது கிட்டத்தட்ட ஒரு 20 அடியில் இருக்கும். கோவிலுடைய மூலவர் மட்டும்தான் திருச்செந்தூர் மாதிரி இருப்பார். இது மூலவர் தான் முருகராக காட்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அண்ணனான விநாயகர் இருக்காங்க, சிவன், பார்வதி. தமிழர்கள் கட்டிய ஒரு கோவிலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. அந்த சூரியன் உதிக்கும் போது மூலவரான முருகருடைய பாதத்தில் இந்த சூரிய ஒளி விழுகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. சிட்னிலையும் இதே மாதிரி தான் ஒரு முருகர் கோவில் இருக்குது. சிட்னிலையுமா? ஆமாம். ஆஸ்திரேலியாவில் முருகரா அப்படின்னும் போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முருகருக்கு அது சாத்தியம் தானே, அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரேப்பா. ஆஸ்திரேலியாவில் சிட்னி அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலையும் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 1985 ஓகே முருகருக்கு ஒரு கோவில் கட்டணும், அங்கே இருக்கிற பக்தர்கள் தான் இதுவும் பண்ணாங்க. ஆமாம், முருக பக்தர்கள் கட்டின கோவில் அப்படிங்கிறப்ப ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த முருகர் தனியாக இல்லாமல் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அலங்காரத்தில் கண்குளிர அந்த கணவன் மனைவியோட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த கோவிலில் இருக்குது. பொதுவாக முருகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமை தான் முருகரை பார்க்க போவோம். ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ரொம்ப ஸ்பெஷல். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தில் இருக்கிற முக்கியமான கோவில்களுடைய வரலாற்று சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 2 அழகான முருகர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரியா. வணக்கம் பிரீத்தி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 2 முருகர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே முருகர் அப்படின்னு சொன்னோன்னே இந்நேரம் பக்தர்கள்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் முருகரை. ஒவ்வொரு விஷயங்களும் அவருடைய ஒவ்வொரு வரலாறுகளை பற்றியும் நம்ம கேட்கும்போது மெய் சிலிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறுபடை முருகர் நமக்கு இருக்கிறாரு. அதை தாண்டி 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அடுத்தடுத்த படை வீடுகளாக போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ மருதமலை 7வது படையாகவும், சிறுவாபுரி 8வது படையாகவும் கூட மாறலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் தமிழ் கடவுளை கொண்டாடுறது அப்படிங்கிறது எந்தவித ஒரு விஷயமும் கிடையாது, பெரிய விஷயமும் கிடையாது. ஆனால் கடல் தாண்டி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இன்னும் வரைக்கும் முருகரை கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மெய் சிலிர்க்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு முருகர் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பங்கு அவருடைய பங்கு இல்லாமல் இருக்கிறாது. ஆமாம், கண்டிப்பாக. நான் முருகரை நினச்சி நான் இதை பண்ணேன், முருகரை வேண்டிக்கிட்டு நான் இந்த ஒரு விஷயம் பண்ணேன், சஷ்டிக்கு விரதம் இருந்தேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை ஆனோடனே இன்ன வரைக்குமே செவ்வாய்க்கிழமை நான் முருகருக்காக விரதம் இருக்கிறேன், நான்வெஜ்ஜை நான் அன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ முருகருடைய பக்தி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஆமாம் தங்கத்தோட விலை மாதிரி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நம்ம தமிழ்நாட்டில் முருகரை கொண்டாடுறாங்க, அவருக்கான எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க, அவங்களுக்கான விரதங்கள் இருக்கிறாங்க, அவரை போய் தினமும் பார்க்கணும், தினமும் தரிசிக்கணும், நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருக்காதா அப்படின்னு தேடி பார்க்குறவங்க எவ்வளவோ பேர் இருந்தாலும் இந்தோனேஷியாவில்
ஸோ நாடு விட்டு நாடு. ஆமாம். ஸோ இந்தோனேஷியா பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அங்கேயும் வந்து ஒரு முருகர் கோவில் இருக்குது. ஸோ இந்த முருகர் கோவில் வந்து ஜெகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு பகுதியோடைய பிளேஸோட பேர் தான் இது, ஜெகர்த்தா அப்படின்னு. ஜெகர்த்தா திருச்செந்தூர் முருகர். ஸோ இங்கே எப்படி திருச்செந்தூர் வந்துச்சு, இங்கே திருச்செந்தூருக்கும் இது இந்தோனேஷியாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தான் எனக்குமே யோசிக்க தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்குமே முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகர் எங்கே இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு இடம் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த முருகரை வந்து நான் பார்த்துட்டேன்னா போதுங்க, என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு தெரியாது. எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் அதை நான் உடனே மறந்துடுவேன். எனக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, என்கிட்ட ஏதாவது ஒரு கவலை இருக்குது, அப்பனே முருகா அப்படின்னு நான் சொல்ல இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லிடுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். அதில் பர்டிகுலராக வந்து நிறைய பேருக்கு திருச்செந்தூர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து அங்கேயும் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்துட்டார். ஸோ திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். கடலுக்கு எதிர்க்கிற கண்டிப்பாக முருகரை பார்த்ததோட அங்கே கடல் அலையில் நம்ம குளிச்சுட்டு அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய சமாதி ஜீவ சமாதிகள் எல்லாம் பார்த்துட்டு முருகரோட அருள் கிடைச்சோன்னே அந்த மன திருப்தி இருக்குது பாருங்க. ஸோ வார்த்தைகளால் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அப்படி தான் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அங்கேயும் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து திருச்செந்தூர் மாதிரி ஒரு முருகரை வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இப்போ பொதுவாக நம்ம கோவில்கள் இல்லை நம்ம வீட்டில் வந்து எதுவும் ஒரு வழிபாட்டு முறை இல்லை அப்படின்னா நம்ம வீடுகள்லேயே வந்து நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து முருகருக்காக அந்த தமிழ் பகுதி ஜெகர்த்தா அப்படிங்கிற பகுதிகளில் எல்லாருமே தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முருகருக்காக நிறைய பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகே, அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து முருகருக்காக ஒரு கோவில் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 1950 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, நம்ம வந்து முருகருக்கான ஒரு கோவில் வந்து கட்டலாம். பொதுவாக கோவில் கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. பாத்தீங்கன்னா ராஜாக்களும் மன்னர்களும் மட்டும்தான் இந்த கோவில் வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பொதுவா இப்ப நீங்க சொன்னது ஒரு நல்ல விஷயம். பொதுவா நம்ம ஊர் கோவில்கள் வந்து நிறைய பேர் வந்து மன்னர்கள் கட்டினதா இருக்கட்டும், இல்லை தீவிரமான முருக பக்தரான ஏதோ ஒரு விஷயம், சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும், இந்த மாதிரியான இவர்கள் தான் வந்து முக்கியமானவர்கள் தான் இந்த கோவில்கள் வந்து கட்டினது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பக்தர்களாலேயே கோவில் கட்டினாங்க, பக்தர்களாலேயே இந்த முருகர் கோவில் எழுப்பப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பக்தர்களுடைய வாழ்க்கையில் முருகர் எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார். நம்ம சாதாரணமாகவே ஒரு விஷயம் ஒரு கடமை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து மூழ்கி போயிருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அன்பு. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான முருகன் மீதான அதிகப்படியான ஒரு அன்பு தான் பக்தர்கள் எழுப்பிய இந்த ஜெகர்த்தா திருச்செந்தூர் முருகர் கோவில். ஸோ இது வந்து 1950 வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். பொதுவாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவிலுடைய சிற்பங்கள் எல்லாமே அந்த திராவிட மாடலில் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நுட்பங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த கோவிலுடைய கட்டுமானம் வந்து எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970. ஸோ 70 ஆமாம். ஸோ 70 தான் வந்து இந்த கோவிலோடைய கட்டுமானங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஸோ அவங்களும் இதற்கான பண செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யார்கிட்டையுமே வந்து கவர்மெண்ட்டிட்ட கேட்கல, இல்லை இதுக்கான மொத்த தொகையும் வந்து யாருமே தனியாகவும் எடுத்துக்கல. ஆமாம். ஸோ பக்தர்களுடைய நன்கொடையில் தான் இந்த கோவில் வந்து எழுப்பப்பட்டது. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டாலஸ்ட் முருகன் அப்படின்னு யார் தெரியுமா? மலேசியா முருகன். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கேயும் ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து பட்டு கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, 10 மலை முருகர் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா முருகரை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவுமே வந்து கிட்டத்தட்ட அந்த கோல்டன் ஸ்டாச்சு மாதிரியே இருக்கக்கூடிய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடியில் இருக்கும் இந்த முருகருடைய சிலை. இதுவுமே வந்து பத்து கேவ். ஸோ ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி சுற்றி மரங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அப்படின்னால இதுக்குமே வந்து பட்டு கேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. திருச்செந்தூரும்
தமிழ்நாடும் மலேசியாவும் சேர்ந்து ஆமா. ஸோ தமிழ்நாடும் கண்டங்கள் தாண்டிய முருகரையும் சேர்த்து ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல மேல இருந்து பார்க்கும்போது முருகர் வந்து அவ்வளோ அழகா காட்சி கொடுப்பாரு. ஒரு நீளமான ஒரு பெரிய பாம்பு முன்னாடி இருக்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த கோவிலுடைய முன்பக்கம் இருக்கும். இப்போ திருச்செந்தூரை தான் பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. மூலவர் மட்டும்தானே, இல்லை கோவிலோட அமைப்பே திருச்செந்தூர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கா? ஓகே, கோவிலுடைய மூலவர் மட்டும்தான் திருச்செந்தூர் மாதிரி இருப்பார். இது வந்து மூலவர் தான் முருகராக காட்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அண்ணனான விநாயகர் இருக்காங்க, சிவன், பார்வதி, நவகிரகங்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம ஊரில் வந்து கோவில்கள் வந்து கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து அன்றாடம் சாப்பிடுவாங்க. அங்கே இருந்தக்கூடிய மதிய உணவுகள், பிரசாதம் அப்படின்ற கொண்டு வர விஷயம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய காசு, காணிக்கைகள், இது எல்லாமே மக்களுக்கே செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியான பழக்கம் இன்னும் அந்த கோவிலில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த கோயில் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கா? இல்லை, கிடையாது. ஸோ இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா தமிழ் கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதாவது நூலகங்களும் இருக்குது. அதே மாதிரி திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய மண்டபங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சார நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நிறைய நம்ம ஊர் திருவிழாக்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் வந்து இந்த கோவிலில் வந்து நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. வேறு என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது? இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய மன்னர்கள் கட்டின கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளி நேராக வந்து கோவிலுக்குள்ளே விழுகும், இல்லைன்னா அந்த சுவாமி சிலை மீது டைரெக்டாக விழுகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி ஏதோ ஒரு கோவில் நான் ரீசெண்டாக ஒன்று கூட கேள்விப்பட்டேன். அந்த கோவிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக வந்து பின்னாடி வந்து தெரியும். அப்படி சாரி, அந்த கோவில் என்ன அப்படிங்கிறது தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து நம்மளுடைய மன்னர்கள் பார்த்து ஃபிசிக்ஸுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம மன்னர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதில் வந்து டாப் 1 அப்படின்னா நம்ம தஞ்சாவூரை எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவுமே வந்து ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது. தமிழர்கள் கட்டிய ஒரு கோவிலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. சூரிய ஒளி நேராக அந்த கோவிலுடைய மூலவரானுடைய பாதத்தில் வந்து விழுகுமா. அந்த சூரியன் உதிக்கும் போது மூலவரான முருகருடைய பாதத்தில் வந்து இந்த சூரிய ஒளி வந்து விழுகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா காலையிலேயே வந்து சூரியனுடைய உதயத்தில் வந்து அந்த நேரம் வந்து நிறைய பக்தர்கள் அப்படின்றதே ரொம்ப கண்டிப்பாக அந்த பக்தர்களும் வந்து அந்த ஒரு நேரத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க. அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் இப்போ சுற்றுலாத்தலங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக இப்போ இந்த ஊருக்கு போகிறோம், இந்த ஊரில் நமக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அப்படி ஒரு விஷயமும் அந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. வேறு எந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திருச்செந்தூர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த வள்ளி கொகை இதெல்லாமே இருக்குது. இது மாதிரி சிறப்பு அம்சங்களும் இந்த கோவிலில் இருக்கா? ஓகே, ஸோ அதுதான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பட்டு கேவ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது இந்த கோவிலில். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் வந்து காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயுமே சஷ்டி விரதம் ஆகட்டும், சூரசம்ஹார நிகழ்ச்சியாகட்டும், அதே மாதிரி பங்குனி உத்திரமாகட்டும், இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் கூட பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது எல்லாரும் எல்லா பக்தர்களும் உலகெங்கிலுமே நிறைஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவே இருக்கு. ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற தமிழர்களுமே முருகரை வந்து இவ்வளோ விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இதை பற்றி சொல்லுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும். சிட்னிலையும் இதே மாதிரி தான் ஒரு முருகர் கோவில் இருக்குது. சிட்னிலையுமா?
ஆமாம். ஸோ சிட்னி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவில் முருகரா அப்படின்னும் போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முருகருக்கு அது சாத்தியம் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரேப்பா. ஸோ அவருக்கு சிட்னியில் முருகர் கோவில் இருக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு தான். ஸோ அங்கேயும் சிட்னிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சிட்னியில் இருக்கக்கூடிய முருகர் வந்து பார்த்திங்கன்னா 1985 வந்து அங்கே நம்ம ஊர் தமிழ் மக்கள் வந்து அங்கே குடிபெயர ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய பேர் வேலைவாய்ப்புகள் தேடி போகிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடியதாகட்டும், இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்லாம் இப்போ பொதுவாக பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மும்பையிலலாம் எடுத்திங்கன்னா தாராவி அப்படிங்கிற பகுதியிலலாம் தமிழ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் சிட்னி அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலையும் நிறைய தமிழ் மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 1985 ஓகே முருகருக்கு வந்து ஒரு கோவில் கட்டணும், அங்கே இருக்கிற பக்தர்கள் தான் இதுவும் பண்ணாங்க. ஆமாம். ஸோ இது ரெண்டுமே வந்து முருக பக்தர்கள் கட்டின கோவில். ஸோ அதுதான் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து மன்னர்கள் கட்டினாங்க, இதை வந்து ராஜா காலத்தில் வந்து கட்டினது, இது வந்து அடுத்தடுத்து படையெடுப்புகளில் வந்து மன்னர்கள் வந்து இந்த கோவிலை வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறலாம் நம்ம நிறைய பார்க்கும்போது பக்தர்கள் கட்டின கோவில், முருக பக்தர்கள் கட்டின கோவில் அப்படிங்கிறப்ப ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. 1985 இந்த கோவில் வந்து கட்டுமானத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஓகே கட்டலாம் அப்படின்னு. இதுவுமே வந்து நிதி திரட்டி கட்டின கோவில் தான். 1994 இதுக்கான பூமி பூஜை, கோவில் வந்து என்ன அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து 1998 தான் இந்த கோவிலுடைய கட்டுமானம் முழுமை பெற்ற கும்பாபிஷேகம் வந்து நடத்தினாங்க. இந்த முருகரோட கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிட்னி முருகர் கோவில் தான். ஆமாம். இந்த கோயிலோட கட்டுமான அமைப்பு எப்படி அமைந்திருக்கு? சரி, இதுவுமே நம்ம தமிழ்நாடை பேஸ் பண்ணி அந்த திராவிட கலைகளில் ஒத்து போய் தான் இவங்களுடைய அந்த கோபுரமே வந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த முருகர் வந்து தனியாக இல்லாமல் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அலங்காரத்தில் கண்குளிர அந்த கணவன் மனைவியோட இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோயிலோட வேற என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது? வெளியே இருக்கிற என்ட்ரன்ஸில் எப்படி இருக்குது இந்த கோயிலோட அமைப்பு? ஓகே. ஸோ இந்த கோவிலோடைய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாதை போகிற மாதிரியும் ரொம்ப சின்ன கோபுரமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா மூலவராக முருகர் தான் இருக்கிறாரு. அது கூட சிவன், பார்வதி, விநாயகர், நவகிரகங்களும் இந்த கோவிலையும் அமைச்சிருக்காங்க. குறிப்பாக விஷ்ணுக்கும் இந்த அவருக்கான சிலையும் விஷ்ணுவுடைய சிலையும் இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு. வேறு எந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இந்த 2 கோயிலையுமே இருக்குது? பொதுவாக பழனி பஞ்சாமிர்தம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சாமிர்தம்னா டக்குன்னு நமக்கு பழனி தான் ஞாபகம் வரும். ஆனால் சிட்னியில் இருக்கிற முருகருக்கும் பஞ்சாமிர்தம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்படி தான் வந்து அங்கேயும் வந்து முருகருக்கு வாழைப்பழம் வந்து நைவேத்தியமாக கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பஞ்சாமிர்தம் வந்து அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பஞ்சாமிர்தம் கொடுக்கறதாகட்டும், இன்னொன்று வந்து புளியோதரை, சுண்டல், சாம்பார் சாதம், கோயில்னாலே பிரசாதம் தான். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு தமிழ் கலாச்சார ஒரு பண்பாடோட சிட்னியில் இன்னும் வரைக்குமே வந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்ம ஃபாரின் வந்திருக்கோமா இல்லை தமிழ்நாட்டிலே இன்னும் சுற்றிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தமிழ் பாரம்பரியத்தோட அந்த கலாச்சாரம் மாறாமல் எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கோவில் வந்து கட்டுமானத்துக்கு வந்து பொதுவாக தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கோவிலை வந்து தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கட்டும், கன்னடம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், மலையாளம் பேசுகிறவங்களாகட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த தமிழ் கடவுளான முருகருக்கு கோவில் கட்டியிருக்கிறாங்க. அதுதான் கடந்து முருகர் வந்து இருக்கிறாரு. கண்டிப்பாக தமிழ் கடவுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு எல்லா மொழியும் பேசுகிறவங்களும் இந்த தமிழ் கடவுளான முருகருக்கு வந்து கோவில் கட்டியிருக்கிறாங்க, அதுவும் சிட்னியில். நம்ம ஏற்கனவே வந்து நான் இந்தோனேஷியா முருகர் கோவிலையும் சொன்னேன். அந்த பண்பாடு கலாச்சாரத்தோட நூலகங்கள் இருக்குது, அதே மாதிரி மண்டபங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோவிலையும் வந்து அதே மாதிரி திருமணத்திற்கு தேவையான விஷயங்கள், மண்டபங்களாகட்டும், திருமணம் வந்து இந்த கோவிலில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த சிட்னியில் இருக்கிற முருகர் கோவிலையும் வந்து திருமணத்திற்கான விஷயங்களும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் இந்த கோவிலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போ முருகன் கோவில் இடத்துல செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த கோவிலில் வந்து எந்த மாதிரி விசேஷ நாட்கள் இருக்குது முக்கியமாக? ஓகே. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு
நாளில் தான் இந்த முருகர் கோவிலுக்கு விசேஷமாக இருக்குது. பொதுவாக முருகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமை தான் முருகரை பார்க்க போவோம். ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷல். பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஊரில் எந்த இண்டு இடுக்கில் இருந்தாலும் இங்கே வந்துடுவாங்க, இந்த முருகர் கோவிலுக்கு வந்து வந்துடுவாங்க அப்படின்னு. ஸோ வாரத்தில் சாட்டர்டே சண்டே, அதாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே இது இந்தோனேஷியா முருகருக்கு சொன்ன மாதிரி அங்கே முருகருக்கு உண்டான விசேஷ நாட்கள் எல்லாமே இங்கேயும் வந்து திருவிழா போல் வந்து காட்சி அளிக்கும். பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கோவிலையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயுமே இதே முறைப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் இப்போ வந்து கடல் கடந்து நான் போயிட்டேன், முருகரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. இந்தோனேஷியாவிலையும் முருகர் இருக்கிறாரு, ஆஸ்திரேலியாவிலையும் சிட்னிங்கிற இடத்துலையும் முருகர் இருக்கிறாரு. நீங்கள் முருகரை எங்கே போனாலும் மிஸ் பண்ணிடவே முடியாது. ஸோ அப்படி எல்லா இடத்துலையும் தமிழர்களால் முருகர் கோவில் எங்கேயும் எப்போதும் நம்ம கூடவே இருப்பார். இப்போ முருகர் வந்து உலகெங்கிலுமே நிறைந்திருக்கிறாரு அப்படின்றதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டாவே வந்து சிட்னி, அப்புறம் வந்து இந்தோனேஷியா, இப்படி நிறைய முருகர் கோவிலை பார்த்தோம். தொடர்ந்து நிறைய கோவில்கள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.